ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கில் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து இவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மேனேஜர் சைடில். ஸோ இது வந்து வெளியில் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல முத்து வந்து இந்த டாஸ்க்கை ஃபுல்லாக வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் யூனியன் லீடர் வந்து மேனேஜரை எடுக்க முடியாது, ஒர்க்கர்ஸ் தான் எடுக்கணும்னு அருண் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆனால் உள்ளே வந்து சொல்லும்போது மேனேஜர்ஸ்குள்ளே டிஸ்கஷன் நடக்கும்போது தீபகம் அதான் சொல்கிறாரு, அது அப்படி கிடையாது, இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னும் போது, இல்லை அது நம்ம போடுற ரூல்ஸ் தானே, நம்ம ரூல்ஸ் போட்டு சொல்லிட்டார்ல பிக் பாஸ், ஸோ நம்ம இதே பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாரு தீபக். அப்போ ஒரு இடத்துல இவர் சொல்ல, சரி அது அப்படி வரலன்னா நம்ம அவங்க 3 பேரை செலக்ட் பண்ண அவங்கள வந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க 7 பேரில், அதுலேருந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. சரி ஓகே, இதை போய் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் சொல்கிறாங்க, சரி இரு வெயிட் பண்ணு, எல்லாரும் போய் சேர்ந்து சொல்லலாம், நீ மட்டும் போய் சொல்லாத அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அப்பயே திருப்பி போகலான்னு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை தாங்க ப்ளே பண்ணுறாரு இந்த டாஸ்க் அடிச்சு விளையாடணும்னு, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு முத்து வந்து முட்டாலும் கிடையாது. ஸோ புரிஞ்சிக்காம டாஸ்க்கு புரிஞ்சிக்காம விளையாடாமல் இல்லை கிட்ட போனால் அருண் வந்து பிச்சு பிடுங்கிடுவார்னு புரியாத அளவுக்கு இவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாரு, கண்டென்ட் கொடுக்கணும் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஒன்று பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே எல்லாருமே போய் சொல்லலாம், ஆளாளுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லலாம் 8 மேனேஜரும் அப்படிங்கிற மாதிரி. இதில் விஷால் ஃபஸ்ட்டு எழுந்துட்டு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் மரியாதை கொடுங்க, நாங்களும் மரியாதை கொடுக்குறோம், சார் மேடம்னு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நாங்கள் மேனேஜர்ஸ் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம், நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ சௌந்தர்யா வந்து அதை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வராங்க தேர்ட் ரூல் சொல்ல. அவங்க வந்து உங்களுக்குள்ள யூனியன் லீடர் ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு, ஸோ அவங்ககிட்ட சார்ட் அவுட் பண்ணுங்க பிரச்சனை, இல்லைன்னா எங்ககிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து சொல்கிறாங்க, ஒர்க் பண்ணுறவங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா யூனியன் லீடர் வந்து எங்ககிட்ட அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜாக்லின். அப்புறம் ஜெஃப்ரி வந்து ஒர்க் பண்ணுறவங்க அந்த தொழிற்கூடம்னு போட்டிருக்காங்க, ஸோ அந்த சைக்கிளிங் பண்ணுறது அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களாம் சைடில் இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இதுக்குள்ளே அந்த ஷெட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து 5th ரூல் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயியாக வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுவோம். என்னென்னு கேட்டால் அவங்க ஷிஃப்ட் வரும்போது அவங்க அதை வந்து வேறு யாருக்காச்சும் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், ப்ளஸ் வேறு யாருக்காச்சும் உடம்பு முடியல கஷ்டமாக இருக்கனால இவங்க அதை எடுத்து செய்யலாம், அந்த ஒரு இது ப்ளஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6th ரூல் வந்து தீபக் சொல்றாரு, எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கோ அப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணால் அவங்க வந்து சும்மாவே உட்காந்துருக்கணும், ஸோ அவங்க வேலையை மற்றவங்க யாராவது செய்யணும், அவங்க சும்மாவே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நைட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அதாவது இவங்க சைக்கிளிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும், அதாவது அவங்க டின்னர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இவங்க சைக்கிளிங் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான ஒர்க்கை வந்து நாங்கள் வந்து குறைக்கிற மாதிரி தான் பார்ப்போம். நைட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சமையல் வேலையை நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவோம், ஸோ தட் நீங்கள் அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 8th ரூலையும் 9th ரூலையும் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு தீபக்ன்ற முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி யூனியன் லீடர் நீங்கள் 3 பேர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒருத்தங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. ஸோ அந்த 3 பேரை நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அதுலேருந்து ஒருத்தவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் 9th வந்து இதெல்லாம் நாங்கள் எப்போ வேணால் எதை வேணால் மாற்றலாம், அந்த பவரும் எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி 9th ரூலாக அது ஒன்று சொல்லிடுறாரு. ஸோ இதை வந்து சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இது வந்து அருண், ராணவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ராணவ்லாம் அந்த கேப்லாம் போடணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஹீட் ஆகிடுது ரொம்ப தலையில் போட்டுட்ருக்கிறது அப்படின்றது. அப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் நீங்கள் வந்து உட்கார வைக்கணும், சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்கிறது எங்கள் பேச்சு உரிமையை கட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்க ஃபுல்லாக சொல்லிட்டாங்க மேனேஜர் சைடில். இது வந்து இவங்க சைடில் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க இந்த சைடில் எம்ப்ளாயிஸ் சைடில் அந்த அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.